ரொம்ப சிம்பிளா கீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 5 பல் பூண்டு, 1/2 வெங்காயம், ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 தக்காளி, கீரை எல்லாம் சேர்த்துக்குங்க. எந்த கீரையா இருந்தாலும் ஓகே. கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு தாராளமா தண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 3, 4 வரமிளகாய் வந்து உடைச்சு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு அளவா. இப்போ வந்து தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம் கீரையிலேருந்து. இப்போ இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அப்படியே கீரையில் கொட்டி நல்லா கடைஞ்சிட்டு, அப்புறம் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்குறோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.